பள்ளிப்பாளையம் சிக்கன் 2 கிலோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 40 வரமிளகாய் விதை நீக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 250 கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ணது நீல வாக்கில், கருவேப்பந்தலை மல்லித்தலை தேவையான அளவு. இதுக்கு முக்கியமான தேவைப்படுற பொருள் சிக்கன், சின்ன சின்னதாக கட் பண்ணின சிக்கன். தாளிக்க ஆயில் விட்டு நல்லா காயிட்டுன்னு கடுகு போட்டு நல்லா பொரிய வைக்கிறாங்க. வச்ச பிற்பாடு வரமிளகாய் கருவேப்பந்தலையும், நிறைய கருவேப்பந்தலை போடுவோம் நாங்கள் எப்பவுமே, நல்லா பொரிட்டுன்னு நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு. கருவேப்பந்தலை ஏன் இந்த வரமிளகாய் கூட போடுறேன்னா வரமிளகாயை கருக விடாமல் பார்த்துக்கும். வரமிளகாயை முதலிய ஆயிலில் போட்டால் தான் அதனுடைய கலரும் ஃப்ளேவரும் நல்லா எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் அந்த வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போடுறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க அத்தை. அது கடலெண்ணெய் தான் ஊற்றி தாளிப்பு கொடுப்போம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் கொடுத்து தாளிப்பு கொடுத்தோன்னா அந்த பொருள் கசப்பு ஏறிடுது, லைட்டான கசப்பு. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சதுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்ட பிற்பாடு தேவையான அளவு மரச்சக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தாராளமே ஊற்றிட்டா சிக்கன் ரைஸில் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அது நல்லா அந்த மிளகாயில் இருக்கிற அந்த கலர் நல்லா ஆயிலில் லைட்டான ரெட்டிஸாக இறங்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறாங்க. இது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றதுக்கு மஞ்சத்தூள் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த கலரே செமையாக இருக்கும். அந்த கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலரே சாப்பிட தோணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடுறாங்க. போட்டு நல்லா பெரட்டுறாங்க, கிளறிட்டே இருக்காங்க. நல்லா கிளறிட்டே இருந்தால் அந்த சிக்கன் நல்லா திரண்டு வந்துடும். உருளையாக நல்லா பந்துன்னு உருண்டு வந்துடும். குட்டி குட்டியாக போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டு வந்துடும். அதுக்கு தேவையான வெங்காயத்துக்கு போட்டுட்ட உப்பு, இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க. நல்லா உருண்டு வரும். உருண்டு இந்த உப்பு போட்ட பிற்பாடு தான் சிக்கன் இந்த தண்ணி லைட்டாக வெளிவரும். அந்த தண்ணி சுண்டுற வரைக்குமே எரிச்சு நல்லா வேக வச்சுட்டு தான் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரையான பிற்பாடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவாங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போவே பாதி ஆஃப் குக்கிங் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் போதும். இப்போ இனிமேல் கொஞ்சம் வர கொஞ்சம் அந்த கறி சாஃப்ட் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். சூப்பராக இருக்கும். மூடி வைக்கக்கூடாது. எப்போவுமே சிக்கனை வேக வைக்கிறப்ப நாட்டுக்கோழி குழம்பு வச்சாவோ நாட்டுக்கோழி செஞ்சோ கட்டாயம் மூடி வைக்கலாம். ஆனால் இது மேக்ஸிமம் மூடி வைக்கிறது தவிர்த்துக்கணும். காரணம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஊசி மருந்து எல்லாம் இருக்கு இல்லையா, நாங்கள் மேக்ஸிமம் அந்த சிக்கன் செய்கிறப்ப மூடி வைக்க மாட்டோம். அந்த ஆவி வெளியே போயிடும். அது ஒரு மனசுக்கு திருப்தியான செயல்னு பாருங்களேன். கிளறிட்டு இருக்காங்க. கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இளநீர் பதத்துக்கு சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருப்போம் எப்பவுமே உள்ளே போடுறதுக்கு. அதையே போட்டு மறுபடியும் 10 நிமிஷம் நல்லா அது குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு பார்ப்பாங்க. இப்போ உப்பு வேணுங்கிற அளவுக்கு லைட்டான கறி மசாலா லைட்டான ஒரு 1/2 ஸ்பூன் போடுறாங்க அந்த ஃப்ளேவருக்காக. அப்போ அந்த ரைஸில் வச்சு சாப்பிட்றப்ப அந்த சிக்கன் இருக்கிற எசன்ஸ் ரைஸில் பட்டு ரைஸு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரசம் வச்சா போதும், சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாங்கனாவே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோமே. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம்
இந்த தேங்காயை போட்ட ஒரு ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை பண்ண பிற்பாடு மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியது தான். மறுபடி 10 நிமிஷம் நல்லா அந்த பாருங்கள், அந்த அந்த கொஞ்சமாக தண்ணிங்கிறப்ப கொதிக்கிற தெரியுது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுன்னு எடுத்து வைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் தான் செம்மையாக இருக்கும். ஆயில் பிரிஞ்சு வரும். இன்னும் 2 நிமிஷம் எரியணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் உப்பு பார்த்துருக்காங்க அத்தை. உப்பு பார்த்துட்டு 2 பீஸ் இருக்குது உள்ளே போட்டு லைட்டாக உப்பு போடுவாங்க. பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்டாக போடுறாங்க பார்த்தீங்களா? பத்தலைன்னு இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மறுபடியும் 4 கிளறிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கணும். மல்லித்தலை தூவி இறக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு தாருங்க. என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன வீடியோஸை நான் கொடுப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக்க மகிழ்ச்சி உறவுகளே. இவ்வளோ தூரம் சப்போர்ட் என்னை ஒரு வெற்றி படியை காலெடுத்து செஞ்சுருக்கீங்க. அதுக்கு மிகவும் நன்றி. அனைவர்களுக்கும் மிகவும் நன்றி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாருங்கள், அந்த ஆயில் தெரியுதான்னு கடைசியில் பார்க்குறாங்க. மிகவும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில்.